வணக்கம் தம்பி தமிழரசன். தற்பொழுது துணை பொதுச் செயலாளர், அதாவது விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். கட்சி சார்பாக ஏதாவது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா தற்போது இடைநீக்கம் செய்யப்படுவதாக அந்த கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். அதாவது ஒழுங்கு நடவடிக்கைக்கான அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக கட்சியின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிர்வாகத்தின் கவனத்துக்கு தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து கடந்த 7ஆம் தேதி டிசம்பர் 7 அன்று கட்சியின் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களுடன் கலந்தாய்வு செய்யப்பட்டதாகவும் கட்சி தலைமையின் அறிவுறுத்தல்களையும் மீறி தொடர்ச்சியாக அவர் எதிர்மறையாக செயல்பட்டு வருவதும், அத்தகைய செயல்பாடுகள் மேலோட்டமாக நோக்கினால் கட்சியின் நலன்கள் மற்றும் அதிகார வலிமைக்கானதாக தோன்றினாலும் அவை கட்சி மற்றும் தலைமையின் மீதான நன்மதிப்பையும் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொதுவெளியில் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இத்தகைய போக்குகள் கட்சி பொறுப்பாளர்களிடையே நிலவும் கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் வகையில் கட்சிக்குள்ளேயே ஒரு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. அத்துடன் கட்சியினருக்கு இது ஒரு தவறான முன்மாதிரியாக அமைந்துவிடும் என்கிற சூழலையும் உருவாக்கியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் நலன்களை முன்னிறுத்தி கட்சி தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் ஆகிய மூவர் உள்ளடங்கிய தலைமை நிர்வாக குழுவில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி ஆதவ் அர்ஜுனா கட்சியில் இருந்து 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் செய்யப்படுகிறார் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனர் ஆதவ் அர்ஜுனா பேசிய பேச்சு தமிழக அரசியல் அரங்கில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளையும் அதிர்வலைகளையும் உண்டாக்கியது என்றே நாம் சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதனை மீண்டும் மீண்டும் அறிக்கை வாயிலாக திரு திருமாவளவன் தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் 2026 மன்னராட்சியை அகற்ற வேண்டும், கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும், அதற்கான ஒரு புதிய பாதையை நாம் உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டின் புதிய கருத்தியல் தலைவராக விஜய் உருவாகி இருக்கிறார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார். இது திமுக தரப்பில் இருந்து குறிப்பாக திரு உதயநிதி ஸ்டாலின் முதல் அமைச்சர்கள் பல்வேறு மூத்த நிர்வாகிகள் வரை கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியதும் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக நம்மால் அறிய முடிந்தது. மேலும் கடந்த 2 நாட்களாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் இதற்கான விளக்கத்தையும் அளித்து வந்தே இருந்தார். அதாவது என்னிடம் கூறிவிட்டுத்தான் அவர் அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கிறார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்குறித்த உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் கலந்தாலோசித்து அது பின்னர் அறிவிக்கப்படும் என்று பல்வேறு இடங்களிலும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தார். மேலும் திமுக விசிக கூட்டணி உறுதியாக பயணிக்கிறது, அதனை முறியடிப்பதற்கான பாஜக செய்யக்கூடிய ஒரு சதியாகவே இதனை நான் பார்க்கிறேன் என்றும் அவர் விளக்கம் அளித்து வந்திருக்கிறார். ஏற்கனவே இதற்கு முன்பாக இது நாங்கள் உருவாக்கிய கூட்டணி, நான் உருவாக்கிய கூட்டணி, கொள்கை கூட்டணி என்று அவர் மீண்டும் விளக்கம் அளித்திருந்ததையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு என்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கையாக இடைநீக்கம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி தொடர்ந்து வலுவாக பயணித்துக் கொண்டே இருக்கிறது. 2026 200 தொகுதிகளுக்கும் மேலாக வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த அணியினர், அந்த அணி தலைவர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் அந்த அணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசக்கூடிய நிலையில் கூட்டணி முறிவு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தமிழ்நாடு அரசியல் களத்தில் விவாத பொருளாக உருவெடுத்திருந்த நிலையில் அதற்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு என்பது அதனுடைய நீட்சி என்பது எவ்வாறாக அமையப் போகிறது என்ற ஒரு கேள்வியும் எடுகிறது. ஏனென்றால் கூட்டணி முறிவு ஏற்பட்டிருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடு இது என்று சொல்லக்கூடிய நிலையில் இந்த நடவடிக்கை மூலமாக அதற்கான முற்றுப்புள்ளியை வைத்திருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி பயணிக்க இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் திரு விஜய் அவர்களும் திமுக ஆட்சி குறித்து, கூட்டணி குறித்து அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருந்தார். திருமாவளவன் குறித்து அவருடைய மனம் இங்கேதான் இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார். 2026 இருமாப்போடு 200 தொகுதிகள் வெல்வோம் என்று கூட்டணி பலத்தோடு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையை மக்களை மைனஸ் ஆக்குவர் என்றும் விஜய் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த இடைநீக்கம் என்பது திமுக கூட்டணியை ஏறக்குறைய உறுதி செய்திருக்கக்கூடிய ஒரு வகையிலான ஒரு அறிவிப்பாகவே நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு அடுத்தபடியாக
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது, மேலும் ஆதவ் அர்ஜுனாவின் நடவடிக்கை இனி என்னவாக அமைய போகிறது, அவருடைய கருத்து என்னவாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுகிறது. இன்னும் 1.5 ஆண்டுகள் கூட சட்டமன்ற தேர்தலுக்கு இல்லாத நிலையில் புதிய ஆட்டக்காரரான விஜய் வருகை என்பது அரசியல் களத்தில் ஒரு முக்கிய பேசுபொருளாக உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களும் விவாதிக்கப்படக்கூடிய சூழலில் இந்த இடைநீக்கம் சஸ்பெண்ட் அறிவிப்பு என்பது முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இது கூட்டணியை உறுதி செய்திருக்கிறதா? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திமுக கூட்டணி அப்படியே பயணித்து சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறதா? ஆதவ் அர்ஜுனாவின் இந்த கருத்துக்கான எதிர்வினையை அவர் எவ்வாறாக எதிர்கொள்ள போகிறார் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் எடுகிறது. இனி நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளின் மூலமாக அதனை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம். தற்போதைய நிலைப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டு திமுக தரப்பில் இருந்து வெளியான அதிருப்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் திரு திருமாவளவன் என்றே நாம் கூறலாம். தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை தெரிவித்ததன் காரணமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். வரும் காலங்களில் இந்த கருத்துக்கள் நீடிக்கும் பட்சத்தில் விசிக தரப்பில் அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது? இனி வரக்கூடிய காலங்களில் அவர் 6 மாத கால ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டதன் விளைவாக இனி அவருடைய கருத்து என்பது விசிகாவின் கருத்தாக அறியப்படாது. இனி இந்த 6 மாத காலங்களில் அவருடைய நடவடிக்கையை பொறுத்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மீண்டும் அவர் பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றே தற்போதைய சூழலில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதவ் அர்ஜுனாவின் பயணத்தை நாம் பார்த்தோமேயானால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த போது துணை பொதுச் செயலாளராகவே அவர் அந்த கட்சியில் இணைந்திருந்தார். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களில் அவர் போட்டியிடுவதற்கான, அதாவது அங்கு கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கேட்கப்பட்டதாகவும் பொது தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அது அந்த சமயத்தில் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு நிலை இருந்ததால் அது கிடைக்காமல் போன அதிருப்தி இருந்ததாகவும் அந்த சமயத்தில் பேசப்பட்டது. இது உறுதி செய்யப்படாத ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட இவ்வாறான கருத்துக்கள் அந்த சமயத்தில் வெளிவந்தது. அதற்கு அடுத்தபடியாக கூட்டணி ஆட்சி குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்ட கருத்து காணொளி என்பது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. முதல் சர்ச்சையாக மதுவிலக்கு மாநாட்டுக்கு அதிமுக அழைக்கப்படுமா என்ற கருத்துக்கு அதிமுக மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சி, எனவே அவரை அழைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் கூறியிருந்தது போதே கூட்டணி குறித்த குழப்ப கேள்வி என்பது உண்டானது. அதனுடைய ஒரு நீட்சியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று அவருடைய எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்ததும் பெரிய சர்ச்சையாக உருவானது. அதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் பொதுவெளியில் வலியுறுத்தி கொண்டே இருந்தார். குறிப்பாக துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் தலித் ஒருவர் துணை முதலமைச்சராக வர வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கான வலிமையோடு இருக்கிறது என்ற சொன்ன கருத்தும் அப்போது திமுக தரப்பில் அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருத்தாகவே பார்க்கப்பட்டிருந்தது. அவ்வப்போது அவர் கூட்டணி ஆட்சி, குறிப்பாக விஜய் அவர்களின் வெற்றி கொள்கை திருவிழாவில் பேசிய கருத்தையும் வரவேற்று அவர் பேசியிருந்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாசிசமா பாயாசமா என்று சொல்லக்கூடிய கருத்தை கடுமையாக கண்டித்து திரு திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம். இந்த நிலையில் ஒவ்வொரு கட்டத்திலும் இவ்வாறான சற்று முரண்பாடுகள் கொண்ட, குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கருத்தையும் தலித்துகளுக்கான உரிமை மீட்பு என்ற கருத்தையும் தொடர்ச்சியாக அவர் கூறி வந்தே இருந்தார். இந்த நிலையில் அம்பேத்கர் குறித்து நூல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய பேச்சு என்பது நேரடியான திமுக மீதான தாக்குதல் என்றே அறியப்பட்டிருக்கிறது. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய எதிர்வினை என்ன என்பதையும் நாம் பார்த்தோம். அமைச்சர்கள் பலரும் கடுமையான எதிர்வினை ஆற்றக்கூடிய நிலையில் தற்போது கூட்டணியின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. கூட்டணி குழப்பத்திற்கான முற்றுப்புள்ளியாக இது நீடிக்குமா? இனி இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா கட்சியில் சேர்க்கப்படுவாரா? அவருடைய கருத்து என்னவாக இருக்க போகிறது என்பது அவர் செய்தியாளரை சந்தித்தோ அல்லது தன்னுடைய கருத்தை பகிர்வதன் மூலமாகவோ நம்மால் அறிய முடியும். இருப்பினும் இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வாகவே பார்க்கப்படும்.